அதாவது வாளா வெட்டி இந்த ஒரு வார்த்தையை சொன்னோன்னே உங்களுக்கு முதல்ல ஒரு ஆண் ஞாபகம் வராம ஒரு பெண் தான் ஞாபகம் வர்றாங்கன்னா நீங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே மாறிடும். அப்படி ஒரு அழகான படைப்பு. காலங்காலமா மறுமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது கல்யாணமாய் கணவனை இழந்து குழந்தைங்களோட 45 வயசுல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம்னா அந்த பொம்பளைக்கு ஒரு ஆம்பளையால தான் வாழ்க்கை கொடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அந்த ஆம்பளைக்கும் இந்த பொம்பளையால வாழ்க்கை கொடுக்க முடியுங்கிறதா இந்த 100 சாங். இந்த படத்தை பத்தி டீடைலா பேசுவோம். அதுக்கு நம்ம சேனல் தான் பாக்குறீங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை உடனடியாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படம் ஒரு அற்புதமான படைப்பு. நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாதி வெறி பிடிச்ச ஆணாதிக்கம் கொண்ட ஒரு ஊர்ல ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் குழந்தைங்களோட வாழ்றது எப்படி இருக்குங்கிறத அந்த வாழ்விலேயே காமிச்சிருப்பாங்க. அதுல சசிசாரோட கிராஃப்ட்ங்கும் போது சொல்லிக்கிட்டே போலாம். எனக்கு பர்சனலா இந்த உயிர் இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஃபேன் கூட பேசிக்கிறதா இருக்கட்டும், தனியா இருக்கிறனால சமைக்க பிடிக்காம வரக்காப்பி போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும், தனக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு மேல ஒரு ஆசை இருக்குங்கிறத வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், கல்யாணம் ஆகி கணவனை இழந்தவங்க பொட்டு வைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு முற்றுப்புள்ளின்னு சொல்றதா இருக்கட்டும், அது அப்படியே சொல்லிட்டே போலாம். அவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு இன்னும் பயங்கரமா ஆச்சரியப்படுத்தினது என்னன்னா, இது வரைக்கும் ஒரு கல்யாணம் ஆக போற பொண்ணு அப்பா அம்மாவோட வாழ்ந்த வீட்டை விட்டு கணவன் வீட்டுக்கு கணவன் ஊருக்கு போகும்போது இருக்கிற உணர்வை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா மறுமணம் பண்ணும்போது தன்னோட குழந்தைங்களோட வாழ்ந்த அந்த வீட்டை விட்டுட்டு இன்னொருத்தரோட வீட்டுக்கு 45 வயசுல போகும்போது இருக்கிற ஒரு அம்மா கலந்த ஒரு இது இருக்கும்ல உணர்வு, சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு. அதாவது இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அப்படி நடிச்சிருக்காங்க அந்த அம்மாவும். போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க.